2 வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் காலையிலே மழை பெய்தது. அதனால துணிகளெல்லாம் கொஞ்சம் நீக்கி வச்சுட்டு தான் உள்ளுக்கு போய் வேலை ஸ்டார்ட் பண்ணது. நாசி கோரிங் தான் பண்ண போகிறேன். நேற்று ஆக்கின சோறு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்லாம் கொஞ்சம் கட் பண்ணது இருக்குது. அதில் கூட வந்து இஞ்சிர ஃப்ளவரும் சேர்த்துக்கிட்டேன். ரைஸ் வந்து நல்ல திக்காக இருக்கும்ல, அதிலே வந்து சோயா சாஸு பிளாக் பெப்பர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்போ வந்து கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இட்லிக்கு வந்து சட்னி இந்த சைடில் செஞ்சுட்டு இருந்தேன். இது வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு செய்கிறது தான். அதுக்கப்புறம் பூண்டெல்லாம் நிறையவே சாப் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள் முட்டை எல்லாம் ஸ்க்ரம்பிள் பண்ணி ஃப்ரைட் ரைஸும் பண்ணியாச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து காலையில் எல்லா வேலையில் முடிச்சுட்டு நான் சீக்கிரமாக திரும்ப வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ப்ரேயர்ஸும் பண்ணணும். அடுப்பு கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது நல்லா கிண்டணும்ல, பையன்கிட்ட தான் சொல்லியே கிண்டி கொடுத்தாச்சு. எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, எனக்கு வந்து இட்லி சாப்பிட பிடிக்கும். வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் நான் வந்து டீ எல்லாம் போட்டு இட்லியும் சாப்பிட்டாச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு காம்பினேஷன். 2 மணி போல் பப்புனை கூட்டிட்டு செக்கப்புக்காக கிளினிக்கில் போயிருந்தேன். திரும்பி வரும்போது ஏதாச்சும் எங்களுக்கு டின்னர் பேக் பண்ணலான்னு தான் நினச்சது. ஆனாலும் ரொம்ப மழை பெய்தது. நேராக வீட்டுக்கே வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீடு பக்கத்துலேயே வந்து நிறையவே இந்தியன் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. சரி அங்கேயே நம்ம போய்க்கலாம்னு சொல்லிட்டு இந்தியா கேட்டுக்கு தான் இன்றைக்கி டின்னருக்காக வந்திருந்தோம். இங்கே வந்து கோம்போ மீலெல்லாம் இருக்குது. 3லேருந்து 4 பேர்லாம் சாப்பிட்ற மாதிரி ரைஸ் செட்டு அதுதான் எடுத்திருந்தோம். ஏன்னா வந்து ஈவினிங் வந்துட்டிங்கன்னா எல்லாமே அந்த சப்பாத்தி ஸ்டைலில் உள்ள ஐட்டம்ஸ் தான் இருக்கும். அது யாருக்கும் அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ 2 பொரியல், வெள்ளை சோறு, கொஞ்சம் வெஜிடபிள் போட்ட ஒரு கறி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணது, கூழ் எல்லாமே அந்த கொம்போவில் இருக்குது. நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பானிபூரி, கோபி மஞ்சூரியனோட பண்ணியிருந்தேன். சாப்பாடு வந்து பேலன்ஸு நிறைய வந்ததுன்னு பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக செய்கிற வேலைகள் தான் இதெல்லாமே டெய்லி என்னோடய ரொட்டீனில் இருக்கும். கூட்டுறது, துடைக்கிறது, அதுக்கப்புறம் டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு வாக்கிங் எல்லாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான். இன்றைக்கி எல்லோரும் லீவ் ஆகியதுனால 3 பேரும் ஒன்றா வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு என்னோடய டேயும் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.